ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில மகிமையை பார்க்க முடியும். ட்ரெயின் லேட்டாக வருதுன்னு போயிடுவோமா? கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? நமக்கு பொறுமை இல்லை, பெருமை தான் இருக்கு. இது வேணான்னு ஒதுக்கப்பட்டாதோ அதை தான் கர்த்தர் உயர்த்துவார். நம்ம பொறுமையா இருக்கணும். எந்த குறுக்கு வேலையை நம்ம செய்யக்கூடாது. திருச்சபைக்கு கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நமக்கு ஏற்ற ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கலாம், எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலே இருந்து வாசிங்களேன். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இது யாருடைய சங்கீதம்? தாவீதால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்பொழுது அவர் இப்படி தொடங்குகிறார். என்ன இப்படி தொடங்குறாரு? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பாருங்க, உண்மையாலுமே இன்னைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை, ஏற்ற ஒரு வாக்குதத்தம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இந்த மாதம் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னது? காத்திருக்கிறது. ஆனால் காத்திருப்பு கூட்டத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? வரமாட்டோம். வாக்குதத்தம் வந்தாலும் அந்த வாக்குதத்தத்துக்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவர் சொல்றாரு. சில பேர் வந்திருந்தாங்க, ஒரு சிலர் ரெகுலராக வந்திருந்தாங்க. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன்ற போல் வராதவங்கள பார்த்து அவங்களாம் நின்று போட்டாங்க. இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. சபைக்குள்ளே ஒரு 4 பேராவது என்ன செஞ்சுருந்தாங்க? ரெகுலராக வந்திருந்தாங்க. இவங்களாம் என்னன்னா இவங்களே வரல, நம்ம ஏன் வரணும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? மனுஷரை நம்ம பார்க்கவே கூடாது. இன்றைக்கி இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம யாருக்காக காத்திருக்கணும்? இன்றைக்கி ஏன் அந்த காத்திருப்பு கூட்டத்தை நம்ம வைக்கிறோன்னா, நாளைக்கு சபையில் அநேக தடைகள் இருக்கிறது. கர்த்தர் அந்த தடையெல்லாம் உடைக்கணும். நம்ம அந்த நாளில் சுத்திகரித்து, நம்ம அந்த நாளில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். அந்த சனிக்கிழமையில் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்து பரிசுத்தத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும்போது, அந்த காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபமானது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மகிமையாக மாறுகிறது. அதனால தான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, தாவீது சொல்றார், கர்த்தருக்காக. யாருக்காக காத்திருக்கிற? கர்த்தருக்காக. நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்கிற இருதயம் நமக்கு வேணும். என்ன இருதயம் வேணும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அவருக்காக காத்திருக்கணும். ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை பார்க்க முடியும். ஆண்டவருக்காக நம்ம தேவ சமூகத்தில் நிறைய காரியத்துக்காக பொதுவாய் நம் காத்திருப்பது உண்டு. நிறைய காரியத்துக்காக பொதுவாய் நம் பொறுத்திருப்பது உண்டு. நிறைய காரியத்தை தாமதித்தாலும் அந்த காரியத்தை எதிர்நோக்கி இருக்கிற அநேகர் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கணுமா? பொறுமையோடு. இதுதான் இல்லை. காத்திருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் தன் திட்டம் பண்ணின நேரத்தில் செய்வார். எப்போ செய்வார்? அவர் நமக்காக ஒரு நேரத்தை குறித்திருப்பார். அவர் நமக்காக கிரியை செய்கிற ஒரு நாட்களை வச்சிருப்பார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு சமயத்தை வைத்திருப்பார். அவர் நமக்காக தர வேண்டிய ஒரு ரைட் டைம்னு ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொறுமை நமக்கு என்ன வேணும்? ஆவியின் கனியில் என்ன இருக்கு? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நிறைய நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல? பொறுமையாக இருக்கிறதில்ல, காத்திருக்கிறதோ இல்லை, பொறுமையாக. நம்ம எதுக்கெல்லாம் பொதுவாக காத்திருப்போம் சொல்லுங்கள்? எதுக்கெல்லாம் காத்திருப்பீங்க? எதுக்கு காத்திருப்போம்? ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காந்தனா எதுக்கு காத்திருப்போம்? ட்ரெயின் லேட்டாக வருதுன்னு போயிடுவோமா? எவ்வளோ நேரம்னாலும் என்ன செஞ்சுருவோம் நம்ம? ஏன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோம்? டிக்கெட் புக் பண்ணதுனால எவ்வளோ டைம்னாலும் காத்திருந்தேன்னா செய்வோம். பஸ் ஸ்டாண்டில் போனவொடனே உங்களுக்கு வந்துதா? என்ன செய்கிறோம்? காத்திருக்கிறோம். ஆன்லைனில் ஃபுட்டு புக் பண்ணுறீங்களே, இல்லை மேக்கப் செட்டோ, இல்லை எதுனா புக் பண்ணுறோம், உடனே வந்துதா? புக் பண்ண உடனே டைங் அப்படின்னு வீட்டு வாசலை திறந்து விழுந்துதா? அப்படி இல்லை. காத்திருக்கும் போது தானே செய்யுது. ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணாலும், இல்லை ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாலும் அதுக்காக என்ன செய்கிறோம்? ஒரு 2 நாளில் டெலிவரி, ஒரு நாளில் டெலிவரின்னு சொல்லி என்ன செய்வோம்?
காத்திருக்கோம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் போனால் காத்திருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன. ஆனால் ஒரு ஃப்ளைட் பிடிக்க போனோன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு 3 ஹவருக்கு முன்னாலே என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஃப்ளைட்டு வருதோ இல்லையோ, நீ என்ன செய்யணும், உள்ளே போய் பேக்கேஜ் போட்டு உன்னை செக் பண்ணி அங்கே போய் 1 மணி நேரம் ஆனாலும் 2 மணி நேரம் அந்த ஃப்ளைட் எடுக்கிறவரில் என்ன செய்யணும், காத்திருக்கணும். முக்கியமாக என்னென்னா, உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செஞ்சிடும், போயிடுவோம். அங்கே போனால் என்ன கொடுக்குறாங்க, ஒரு டோக்கன் கொடுப்பான். அந்த டோக்கனு 10ஆம் நம்பர் டோக்கனாக இருக்கும். இப்போ தான் 1 போயிருக்கோம். ஆனால் 10ஆம் நம்பர் டோக்கன். அப்போ குளிரத்தாலும் சரி, நடுங்கினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, மயக்கச்சம் விழுந்தாலும் சரி, என்ன செஞ்சுருப்போம், அமைதியாக இருப்போம். அப்போ புலம்ப மாட்டோம். ஏன்னா டாக்டர் தான் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணி என்ன செய்வோம், பார்ப்போம். சில நேரம் சில மனிதர்களுக்காக நம் காத்திருக்கிறோம். முக்கியமாக பாருங்கள், நம்மலாம் போகிறோம். இங்கே பொதுவாக இருக்கிற டேங்க் தண்ணி பிடிக்க போகிறீங்களா, குடத்தை லைனில் வச்சுட்டு நம்ம குடம் வரல என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோமா இல்லையா? எப்படி காத்திருப்போம், பொறுமையாக இருப்போம். அங்கே என்ன தான் சண்டை நடந்தாலும் நமக்கு தண்ணி என்ன தேவை, முக்கியம். அதனால் தண்ணி பிடிச்சி என்ன செய்வோம், காத்திருப்போம். ஒரு பெண்மகள் கன்சீவ் ஆகுறாங்க. மாதம் ப்ரெக்னென்ட் ஆனோடனே 2வது மாதமாக பிறந்ததா எத்தனை இருக்குது? அப்போ there is a waiting period. எல்லாவற்றுக்கும் காத்திருக்கிற ஒரு நிலைப்பாடு இந்த உலகம் காட்டுது. அல்லேலூயா. அதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு எப்படி இருந்தேன், பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருக்காக என்ன செய்கிற, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு டிசிப்ளின் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற. தாவீது அதை சங்கீதமாக எழுதும்போது சொல்றார், நான் எப்படி காத்திருந்தேன்னு சொல்றாரு, கர்த்தருக்காக பொறுமையுடன். இன்றைக்கு விசுவாசிகளுக்குள்ள நமக்குள்ளாக, ஊழியனாக இருக்கிற நமக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிறதுனா, அவர் கிரியை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பொறுமையோடு கூட இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களா. ஒரு விவசாயி விதைக்கிறான். விதைச்ச உடனே அந்த விவசாயி மழைக்காக காத்திருப்பார். ஒருவேளை மழை வந்து அந்த நிலத்தை நனைச்சி அந்த பயிர் வரும்போது அறுவடைக்காக என்ன செய்வார், 60 நாள் ஒரு விதையை விதைக்கும்பொழுது அறுவடைக்காக எத்தனை நாள், மோர் தென் 3 months. அந்த 60 நாள் அந்த விவசாயி மழைக்காகவும் அந்த நிலத்தை பண்படுத்தி அது அறுவடைக்காக வைத்து பண்படுத்தி ஒவ்வொரு நாளும் அதற்காக அந்த கனி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிறாங்க. எல்லாவற்றுக்காக என்ன செய்கிறோம், காத்திருக்கிற நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கிறோமா? நல்லா யோசித்து பாருங்க. ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில், ஒரு காரியத்தை தேவகிட்ட கேட்குறோம், ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வன் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாரு, வாக்கு கொடுத்துருப்பாரு. அந்த காரியம் நிறைவேறுகிற வரையில நம்ம எப்படி இருக்கணுமா, பொறுமையோடு இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, நமக்கு பொறுமை இல்லை, பெருமை தான் இருக்கு. என்ன இருக்கு, பெருமை தான் இருக்கு. பொறுமை நம்ம இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருக்கிற இருதயம் நம்ம இருதயத்திற்குள்ள வேணும். எப்படிப்பட்ட நிலையில் கர்த்தர் சொல்லுகிறார்னா, பொறுமையோடு காத்திரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தில் காத்திருக்கவங்க எத்தனை பேர்? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம்லாம் எப்படின்னா மல்லிகை லிஸ்ட்டு தானே. போவோம், வேண்டியதை சொல்லுவோம், ஏஞ்சி வந்துடுவோம். போவோம், வேண்டியதை கேட்போம், ஏஞ்சி வந்துடும். அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பாருங்க. இந்த சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை அவர் வாக்கியானமாக எழுதும்போது சொல்றார், நான் ஒரு காரியத்துக்காக காத்திருக்கிற, அது என்னன்னா கர்த்தருக்காக, அவருடைய பதிலுக்காக. என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் வருகிற நாட்கள் வரையிலும், என் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற சமயம் வருவதற்காக, என் வாழ்க்கையில் தேவன் எனக்காக செய்ய வேண்டியதை செய்கிற வரையிலும் கர்த்தருடைய கிரியைக்காக நான் பொறுமையாக இருந்தேன். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பொறுமைகள் நமக்குள்ள இல்லை. தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால், தாவீது இன்றைக்கு ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்? 8 பேர் இருந்தாங்க. அதில் 7 பேர் ஒவ்வொரு வேலையில் இருக்கிறாங்க, சில பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் அற்பமாய் எண்ணப்பட்டான். அவன் சிறியவனாக இருந்தபடியினாலே அவன் தகப்ப எங்கே விட்டுட்டார், அவனை எங்கே விட்டாரு, ஆடு மேய்க்க விட்டுட்டார். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் வசனம் சொல்லுகிறார். அதனால தான் சங்கீதக்காரனாக இருந்த அவர் சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார்,
அவன் ஆடு மேய்ச்சதுனால தான் சொல்கிறான், கர்த்தர் எனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், தாழ்ச்சியை அடைய மாட்டேன். நல்லா கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது தன் குடும்பத்தாலே மறக்கப்பட்டிருந்தான். ஆண்டவர் ஒரு நாள் சாமுவேலை ஆண்டவர் எழுப்பி, சவுல் ராஜாவாக இருந்த காலகட்டத்தில் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்ந்ததுனால ஒரு ராஜா இருக்கும்போதே இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்கிறார். என்ன சொல்கிறாரு பாருங்கள், ஒரு ராஜா செத்த பிறகு தான் என்ன வரணும், இன்னொரு ராஜா வரணும். ஆனால் சவுலை யார் அபிஷேகம் பண்ணி தாவீது இன்றைக்கு ராஜாவை ஆக்கினது? கர்த்தர் தான். அதே சாமுவேல் தான் சவுலுக்கும் அபிஷேகத்தை தைலத்தை ஊற்றி ராஜாவாக்குனார். இப்போ சவுல் செய்தது மனஸ்தாபமாக இருந்ததுனால கர்த்தர் இன்னொரு ராஜாவை தெரிந்து கொள்கிறாரு. அது யாரு? யாரு இருக்கீங்களா? யாரு சொல்லுங்களா? தாவீது. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு சாமுவேல் இடத்துல சொல்கிறாரு, நீ போய் இந்த குடும்பத்தில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுறார். அவங்க அப்பா நினைக்கிறாரு, இராணுவத்தில் இருக்கிற பிள்ளைகளை தான் கர்த்தர் தெரிந்து கொள்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வசனம் சொல்லுங்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் பாருங்கள், எது வேணான்னு ஒதுக்கப்பட்டாதோ அதை தான் கர்த்தர் உயர்த்துவார். ராமின் சொல்லுங்களேன். மீந்து போனதை வச்சு தான் கர்த்தர் மகிமையானதை செய்வார். ராமின் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு எது வேணான்னு நினைக்கிறோமோ அதை அவருடைய கரத்தில் எடுத்து அவர் மகிமையாய் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். இந்த தாவீதை இந்த குடும்பம் ஒதுக்குச்சு, இந்த தாவீதை இந்த குடும்பம் மறந்து போச்சு. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு 7 பிள்ளைகளும் சாமுவேலுக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க. இவன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. புள்ள நல்லா உடம்பெல்லாம் தடகாத்திரமாய் யுத்த களத்தில் இருந்து இன்றைக்கு பாருங்க, அவன் நினச்சான் நான் தான் அடுத்த ராஜாவாக இருக்க போகிறேன்னு நினச்சி சாமுவேல் முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், இவன் கிடையாது. 2வது பிள்ளை வருது, பயங்கரமாக ஒரு வேலை இருக்கலாம். அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த போல் 7 பிள்ளைங்க வந்துச்சு. 7 பிள்ளைங்களும் வந்துச்சு. கர்த்தர் இவருக்கே குழப்பம். அப்போ சாமுவேலே கேட்குறாரு, வேற யாராவது இருக்காங்களா? வேற பிள்ளை உனக்கு எதா இருக்கா? அப்போ சொல்கிறான், என் தகப்புடைய ஆடுகளை மேய்த்திருந்த வனாந்தரத்தில் ஒருத்தன் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் வரான். கர்த்தர் இவனை தான் தெரிந்து கொண்டான்னு சொல்லிட்டு தைல குப்பி எடுத்து அவன் தலைமையில் ஊற்றி, எந்த அண்ணனுங்களாம் அவனை அற்பமாக பார்த்தாங்களோ, எந்த தகப்பனும் அவனை ஒதுக்கி வைத்தாரோ அவருக்கு முன்பாக கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார். வராமேன்னு சொல்லுங்களேன். ராஜா ஆயிட்டாரா? இப்போ என்ன ஆயிட்டார் தாவீது? இப்போ இந்த யார் ராஜா? தேசத்துக்கு யாருங்க ராஜா? சவுல் ராஜாவாக இருக்கிறாரு. சவுல் ராஜாவாக இருக்கும்போதே கர்த்தர் யார் அபிஷேகம் பண்ணிட்டாரு? தாவீதை. இப்போ யார் ராஜா? தாவீதா சவுலா? ஆனால் வசனம் சொல்லுங்க, ஏன் இந்த வசனத்தை அவர் எழுதுறான்னா பொறுமையாக இருக்கிறார். ஒரு மீன் சொல்லுங்களேன். அவன் மேலே அபிஷேகம் வந்தவனே கோலியாத்தை ஜெயிக்கிறான். ஒரு மீன் சொல்லுங்களேன். ஜனங்கள்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்போ சட்ட பிரகாரம் தாவீதை கொண்டு கர்த்தர் மகிமையானதை செய்கிறார். இப்போ சிங்காசனத்தில் தாவீது போய் உட்காரணுமா இல்லையா? உட்காரணும். ஆனால் தாவீது போனாரா? போல. கல்யாணம் இன்றைக்கு பாருங்க, கொன்ன ஒன்றுமே சவுளுடைய பொண்ணை என்ன செஞ்சிட்டாரு? தாவீது கட்டி கொடுத்து. இப்போ யாருடைய மருமகன் அவன்? ராஜாவுடைய மருமகன். ஆனால் ராஜா அரண்மனையில் இருந்தாரா? ஒவ்வொரு முறையும் நல்லா கவனிங்க. சில நேரம் நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சில நேரம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அந்த பாடுகளின் மத்தியில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை காண்பிப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற மனுஷன்லாம் பார்க்கும்போது நல்லா இருப்பான், ஒன்றுமே இருக்காது. அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லா அக்கிரமமும் செய்வான், எல்லா கீழ்ப்படியாமல் குணமும் அவனுக்குள்ள இருக்கும். ஆனால் அவன் நல்லா வாழ்வான். நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவோம், அபிஷேகம் பெற்றிருப்போம், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்போம், அழைப்பை பெற்றிருப்போம், சபையில் ஊழியம் செய்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பல பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார்னா, நமக்கு கர்த்தர் இந்த பொறுமையை பயிற்சி கொடுக்கணும். நம்ம பொறுமையாக இருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்க? நமக்கு சில நேரம் கர்த்தர் நம்மை சிலவற்றை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? வசனம் சொல்லுகிற தாவீது சொல்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில உபத்திரவங்கள், சில பிரச்சனைகள், சில காரியங்கள், சில வழிகள் நம்மை கர்த்தரிடத்தில் நெருங்க செய்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அபிஷேகம், இவ்வளவு மகிமையானதை செய்கிறார். பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் சவுல் அவனை கொல்லும்படி என்ன செய்கிறான்? ஏன்னா இவனை விட்டா எதவாயிடுவான்? ராஜாவாயிடுவான். நான் சொல்லுகிற அபிஷேகம் உங்கள் மேலே வந்துருச்சுன்னா
பிசாசு நம்ம மேலே கண்ணு போடுவான். இந்த அபிஷேகத்தை எடுத்து போடும்படியாய், இந்த அபிஷேகத்தை குலைத்து போடும்படியாய், இந்த அபிஷேகத்தை சரித்து போடும்படியாய் நம்ம மேலே கண்ணு வைப்பான். அப்போ தாவீது மேலேயே பிசாசு அப்படிதான். ஒவ்வொரு முறையும் இந்த சவுல் அவனை கொல்லும்படியாய் ஈட்டியை எறிவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனுடைய ஜீவனை பாதுகாத்தார். அவனை கொல்லும்படியாய் சில படைகளை எடுத்து வனாந்தரத்தில் தாவீதை தேடும்படியாய் ஒவ்வொரு தாவீது எங்கெல்லாம் இருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் எத்தனை பேர் வாசித்திருக்கீங்கன்னு தெரியாது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரங்களில் ஒவ்வொரு தாவீதுக்கு எதெல்லாம் வீடாக இருந்துச்சுன்னா, குகை ஒரு வீடாக இருந்துச்சு, காடு ஒரு வீடாக இருந்துச்சு. எகிப்து தேசத்தில் சத்துருக்கள் வாழ்ந்த இடத்துல அவன் வாழ்ந்திருந்தான். பெலிஸ்தியர் மத்தியில் அவன் போய் இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் என் மேலே தான் அபிஷேகத்தை கொடுத்துறாருன்னு சொல்லிட்டு பையனு போய் சிங்காசனத்தில் உட்காந்துட்டாரா? நம்ம அப்படி கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்னா அவருக்கு முன்னால் நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஓடிடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, சவுல் மரிக்கிற வரல பொறுமையாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? அதனால சொல்ல, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு இருந்தேன், அவரின் கூக்குரலின் சத்தத்தை. ஆண்டவர் எப்போ நம்ம சத்தத்தை கேட்பார்னா, நம்ம பொறுமையாக இருந்தால் தான் நம்ம சத்தத்தை கேட்பார். தாவீதுடைய வாழ்க்கையில் அதை தான் அவர் செய்தார். ஒவ்வொரு முறையும் வனாந்தரத்தில் தூங்கும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அவருக்கு. ஆண்டவரே, நீங்கள் என்ன ராஜான்னு சொன்னீங்களே, தைல குப்பியை எடுத்து என் மேலே அபிஷேகத்தை கொடுத்தீங்களே, தைலத்தினால என்னை புது எண்ணெயினால் அபிஷேகம், அது என் அண்ணனுங்களுக்கு முன்னால் என்னை பெருமையாக வச்சிங்களே, இன்னைக்கு நான் என் வீடு எதுவாக இருக்கு? குகையாக இருக்கு. என் வீடு காடாக இருக்கு. அவன் காடுகளிலே மறைந்து கொண்டிருந்தான், அவன் குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். பெலிஸ்திய தேசத்தில் இன்றைக்கு சத்ருவின் மத்தியில் அவன் படுத்துறங்கின நாட்கள் இருக்கு. அதனால தான் சொல்றார், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்தார். இதெல்லாம் அனுபவத்தில் தான் சொல்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்களா? இந்த சங்கீத பகுதி அப்படி தான் சொல்றாரு. நான் கர்த்தருக்காக பொறுமையா இருந்தேன், எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த தேசத்தில் நான் உன்னை ராஜாவாய் மாற்ற போறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த தேசத்தில் இன்றைக்கு அநேகருடைய கண்களுக்கு முன்பாக இந்த சிங்காசனத்தில் உன்னை உயர்த்துவேன் சொல்லியிருக்கிறார். ஆனால் எனக்குள்ள என்ன வேணும்? ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கல. குகையில் போனாலும் அங்கே ஒரு சங்கீதம் எழுதுறான், வனாந்தரத்தில் போனாலும் அங்கே ஒரு பாடல் எழுதுறான், சத்ருவின் தேசத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு பாடல் எழுதுறான். இன்றைக்கு தாகத்திற்காக தவித்த பொழுது மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எனக்கு என் தாகெல்லாம் கர்த்தர் தான் சொல்லி அங்கே ஒரு சங்கீதம் எழுதுறான். தன் உபத்திரவத்தில் கர்த்தரை கற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையெல்லாம், வருகிற போராட்டம்லாம் கர்த்தரை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போ கற்றுக் கொடுக்கணும்? நான் பொறுமையாக இருந்தால் தான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம பொறுமையாக இருக்கணும், ஆண்டவர் நமக்கு மகிமையானதை செய்வார். தாவீது பொறுமையாக இருக்கிறான். ஒரு முறை படையெல்லாம் கூட்டிட்டு வந்த பொழுது தாவீதை பார்க்கும்போது தாவீது சொல்கிறான், இந்த தில்லு பூச்சியை தேடியா இவ்வளோ பேர் வந்தீங்க? தன்னை தாழ்த்துறான். அல்லேலூயா. ஒரு முறை சமயம் வந்துச்சு. என்ன சமயம்? சவுல் தூங்குறாரு, பெரிய படைகளை கூட்டு வந்து தூங்குறார். இப்போ தாவீதுக்கு என்ன இருக்கு? சமயம். சவுலை என்ன செஞ்சிடலாம்? கொன்று போட்டுடலாம். ஆனால் சவுல் செய்யல. வசனம் சொல்ல, அவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் அர்த்தம் வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என்ன செய்யக்கூடாது? கை வைக்கக்கூடாது. கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். வசனம் சொல்ல, யுத்தம் நம்முடையது இல்லையா, அவருடையதான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்லார், யுத்தம் யாருடையது? அவர் யுத்தம் செய்தார்னா மகிமையா இருக்கும். அவர் யுத்தம் செய்கிறவர்கள் நம்ம பொறுமையா இருக்கணும். அவர் யுத்தம் செய்கிறவர்கள் நம்ம தரித்து இருக்கணும். தாவீது இன்றைக்கு சமயம் வாய்த்த போதிலும் தன்னுடைய சத்ரு மேல கை வைக்கல. ஆண்டவர் சொல்றார், சத்ருவே ஸ்நேகி. எத்தனை பேர் ஸ்நேகிக்கிறீங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு வசனம் எல்லாம் பலமுறை பிரசங்கம். உன்னை ஒரு கணத்தில் அறிஞ்சா மறு கணத்தை காட்டு. உனக்கு நன்மை செய்கிறவர்களை நீ நேசிக்கிறதுனால என்ன பலன்? உனக்கு தீமை செய்கிறவர்களை நேசின்னு சொல்றாரு. தாவீது அதை தான் செய்கிறான். தன்னை கொல்றவனை கொல்லலை. அவன் சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே உன் மேலே நான் எப்படி கை வைப்பேன்? நீங்கள் எவ்வளோ பொறுமை பாருங்களேன். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தருக்காக பொறுமையோடு இருந்தேன். என்னை கர்த்தர் ராஜான்னு சொல்லிட்டாரு, என்னை அபிஷேகத்தை ஊற்றிட்டாரு. ஆனால் அந்த அபிஷேகம், அந்த சிங்காசனத்துக்கு நான் போகிறதுக்கு வனாந்தரத்தை கடக்கணும்,
குகையை கடக்கணும், சத்ருவின் தேசத்தில் குடியிருக்கணும், பலமுறை தாகத்தில் வனாந்தரத்தில் நடக்கணும், பலமுறை பசியில் பட்டினியில் உபத்திரவத்தில் இருந்த இப்படிப்பட்ட காரியத்தை தாண்டின பிறகு தான் தாவீது ராஜாவாய் மாறினான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். ஒரு டைம் வந்துச்சு, சவுல் நாண்டு கொண்டு மரித்தான் ஒரு யுத்தத்தில். பிற்பாடு கர்த்தர் ராஜாவாய் தாவீதை வசனம் சொல்லுகிறது அவனை சிங்காசனத்தில் வைத்த. எதிர்மலனா அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது முழு இஸ்ரவேல் சமஸ்துக்கும் தாவீதை ராஜாவா மாற்றினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தாவீது பாருங்க அது வரையில பொறுமையா இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். அது வரையில எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஏன் இந்த வசனம் சொல்றாருன்னா, நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுமையா இருக்கணும். அல்லேலூயா. எந்த குறுக்கு வேலையை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த யோசனையும் செய்யக்கூடாது. அவர் செய்வன் சொன்னார்னா அதை அவர் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்ல, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவன் கூப்பிடுதலை கேட்பார். நான் சொல்லுகிறேன், உன் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, தாவீதின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அதை தான் சொல்லலாம், நான் பொறுமையோடு இருந்தேன். எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற காரியத்தை அடைவதற்கு நான் பொறுமையோடு இருந்தேன். ஆண்டவர் சொல்ல, லக்கை நோக்கி எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணுமா. உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நமக்குள்ள இந்த பொறுமை கிடையாது. நிறைய முறை நம்ம பொறுமையாக இருக்கிறது இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுவார், ஜோமானா இன்னைக்கே வீடு சுகம் வந்துடணும். நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன நினச்சிக்கிறோம், இன்னைக்கு சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். நல்லா கவனிங்க. அப்படி கிடையாது. சில நேரம் ஆண்டவர் ஒரு சரியான நேரத்தை நமக்கு வைத்திருப்போம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பசங்கள்லாம் பாருங்கள், ஒவ்வொரு டைமுக்கு தான் ஒவ்வொரு கிராஜுவேஷன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் +2, அப்புறம் காலேஜ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்கிறது நமக்குள்ளே என்ன இல்லை, இருதயம் இல்லை. ஜபத்தில் காத்திருக்கணும். உபத்திரம் வரும்போது பொறுமையாக இருக்கணும். பலவீனம் வரும்போது பொறுமையாக இருக்கணும். பிரச்சனைகள் வரும்போது பொறுமையாக இருக்கணும். வேதனைகள் வரும்போது பொறுமையாக இருக்கணும். சில நேரம் சில சண்டைகள் வரும்போது எப்படி இருக்கணும், பொறுமையாக இல்லாதவன் என்ன செய்வான், என்ன செய்வான்? வசனம் சொல்ல, பொறுத்தவன் பூமியே ஆளுவானாம். பொறுமையாக இருந்தால் என்ன செய்வீங்களா, பூமியே ஆளலாமா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பொறுமை இல்லாததுனால தான் நிறைய சண்டை, பொறுமை இல்லாததுனால தான் நிறைய போராட்டம், பொறுமை இல்லாததுனால தான் நிறைய குறுக்கு வழியில் போயிடுறோம். நல்லா கவனிங்க. பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் மகிமையானது. நல்லா கவனிங்க. தாவீது தேவனிடத்தில் பொறுமையாக இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சங்கீத வசனம் எப்படியா சொல்லுங்க. 25வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 25:3. வசனம் என்ன சொல்லு, உம்மை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருவர் வெட்கப்பட்டு. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக காத்திருக்கிற நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு சமயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல சொல்றார், கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டே போறது இல்லையா. ஆண்டவருக்காக நம்ம காத்திருந்தோம். சில நேரம் ரேஷன் கடையில் நிற்போம், என்ன செய்வோம், கிட்ட வரும்போது கிருஷ்ணல் காலின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்களா இல்லையா, அரிசி காலி, சக்கரை காலி, கிட்ட வரலாம் போவோம், காத்திருந்து அவ்வளோ நேரம் லைனில் நிற்போம், என்ன செஞ்சிருவான், இல்லைன்றான். சில நேரம் பாருங்கள், சில மனிதருக்காக நம்ம காத்திருப்போம், இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்பி இருப்போம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, செய்ய மாட்டாங்க. சில நேரம் சில காரியங்களுக்காக நம்ம எதிர்பார்த்திருப்போம். இந்த காத்திருப்பது என்கிற வார்த்தை ஈப்ரூவில் என்ன சொல்லுகிறதுனா கியூவா அப்படின்னா வசனம் சொல்லுகிறது. எது இந்த காத்திருக்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா ஹோப், நம்பிக்கைன்னு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது, நம்பிக்கை. காத்திருக்கிறது அர்த்தம் என்னது, நம்பிக்கை. எதிர்பார்த்திருப்பது தான் காத்திருப்பது. ஒரு இடத்துல நிலைத்திருக்கிறது தான் காத்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இந்த காத்திருக்கிறது அர்த்தம் என்னது, நம்பிக்கையோடு இருக்கிறது, நிலைத்திருக்கிறது, ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இங்கேயும் அங்கேயும் தாவாதபடி ஒரே இடத்துல நிலையாக இருக்கிறது தான் என்னது, காத்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம விசுவாசத்தில் இருப்பது தான் காத்திருப்பது. ஆக்டிவ் யுவர் ஃபெய்த். விசுவாசத்தை துவக்குவது தான் காத்திருப்பதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், விசுவாசம் இருந்தால் காத்திருப்போம். உன் விசுவாசத்தை இயக்கிறது தான் இந்த காத்திருக்கிற நேரம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். காத்திருப்பது என்றது என்ன? விசுவாசத்தை இயக்குவது. நமக்குள்ள இருக்கிற ஃபெய்த், அந்த விசுவாசத்தை இயக்கிறது தான் காத்திருக்கிறது. அதனால தான் தாவீது சொல்ல, இப்படிப்பட்ட காரியத்தில் தாவீதுக்குள்ள எழும்பின விசுவாசம் பெரியது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம விசுவாசம் என்பது இன்னைக்கு பாருங்க, காத்திருக்கிற ஒரு நாளை நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாளை எப்படி என்ன பண்ண மாட்டாங்களா? வெக்கப்பட்டே போக மாட்டாங்களாம். நாங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்தோம். ஒவ்வொரு நைட்டும் 11 மணிக்கு உட்காந்தேன்னா, யூதா குழந்தைக்கு உடம்பு சரியாக இருந்தது, 11 மணிக்கு உட்காந்தேன்னா எங்கள் ஜெபம் 2 மணிக்கு தான் முடியும், 1 மணிக்கு தான் முடியும். தேவ சமூகத்தில் ஆண்டவரை போராடி கர்த்தருக்காக காத்திருந்தோம். ஆண்டவரே இந்த குழந்தைய நீங்கள் கொடுக்கணும் 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 நம்பணும். கர்த்தர் வெக்கப்படுத்தவே இல்லை. அப்போ பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? உபத்திரவத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வியாகுலத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்தோம்னா வெக்கப்படவே மாட்டோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாய் சொல்லுங்களேன். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, வாசிங்க. 27வது சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. 27 சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன படுத்துவாரா? ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திருது. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திரு, அவன் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார், திடப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், உலகத்தில் நம்ம காத்திருக்கிறது சோர்ந்து போக செய்யும். அல்லேலூயா. ஒரு பொருளுக்காக, ஒரு சமாதானத்துக்காக, ஒரு மனிதருக்காக, இல்லை ஏதோ ஒரு மாறுதலுக்காக நம்ம காத்திருக்கும் போது நம்ம இருதயம் எப்படி ஆகிடும்? சோர்ந்து போயிடும். இது நடக்குமா, நடக்காதா, மாறுமா, மாறாதா, திருந்துவாங்களா, திருந்த மாட்டாங்களா, அவரை பார்த்து 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 நிறைய நேரத்தில் என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்துச்சே, இதுக்கப்புறம் இந்த காரியம் மாறாதரா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய இருதயம் எப்படி இருக்குமா? வாசிங்களா மறுபடியும் அந்த வசனத்தை. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார். ஸ்ட்ராங்கா ஆகணும்னா எதுக்கு காத்திருக்கணும்? உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுத்து, உன் வேண்டுதலை, விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தி அவர் செய்கிற வரலாம் காத்திருந்தா உன் இருதயம் எப்படி மாறும்? வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்திரப்படுமா, சோர்ந்து போகாது. உன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். நல்லா கவனிங்க. அப்போது உலகத்தில் மாறுதல் வரும் என்று காத்திருக்கிற நம்முடைய இருதயம் சோர்ந்து போயிடும். ஆனால் ஜெபத்தில் காத்திருக்கிறோம். ராமேன் சொல்லுங்களேன். நம்ம பொறுத்து எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம்? எத்தனை மணி நேரம் ஜெபம்? 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த ஜெபத்தில் அற்புதம் நடந்துருமா? நீங்களே சொல்லுங்கள், நடந்துருமா? ஆனால் தாவீது சொல்றார், கர்த்தருக்கு பொறுமையாக காத்திரு. சில மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, இந்த தாவீது சொல்றார், உன் இருதயம் ஸ்திரமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு பொறுமையாக காத்திரு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? சொல்ல, அப்பொழுது உன் இருதயத்தை கர்த்தர் என்ன செய்வார்? திடப்படுத்துவார். ராமின் சொல்ல, கர்த்தருக்கு காத்திரு. திடம் என்பது என்ன? உறுதியா. ராமின் சொல்லுங்களேன். என்ன பண்ணுவாரா? நான் சொல்லுகிறேன், சில நேரம் நம்ம இருதயம் சோர்ந்து போகிற நேரத்தில் நீங்கள் அமர வேண்டியது கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு நம்ம காத்திருந்தோன்னா நம்ம இருதயம் மாறும். நம்ம இருதயம், வசனம் சொல்லு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், உடை திடப்படுத்துவார். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான். ராமேன் சொல்லுங்களேன். இன்னைக்கு பிசாசு இதில் போய் பாருங்கள், இந்த காசி ராமேஸ்வரத்துலலாம் உக்காந்துன்னு கிடக்குறான். துணி இல்லாத வெயில்லையும் கயிற்றில் பல கொட்டைங்களையும் அதிகம் போட்டுக்கின்னு, துணி போடாத சாம்பலை தடவிக்கின்னு, ஒரே ஒரு வார்த்தையை மீண்டும் 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 பல முறை சொல்லிட்டு வெயிலில் உட்காந்துன்னு கிடக்கிறான். எங்கே உட்காந்துக்கிறான்? காத்துக்கிறான். எங்கே போயிடணுமா? எங்கே போயிடணுமா? சொர்க்கத்துக்கு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, விக்கிரகத்துக்கு அவ்வளோ வைராக்கியமாய் காத்திருக்கிறானுங்க. விக்கிரகத்துக்காக
உடையையும் வெக்கத்தையும் மானத்தையும் விற்று விக்கிரகத்துக்காக காத்திருக்கிற கூட்டங்கள் தேசத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. அவன் உறுதியாக இருக்கிறான். நாங்கள் ஒரு முறை சிறுவாணிக்கு குளிக்க போனோம். எங்கள் அப்பா நான் எல்லாம் நான் பைபிள் காலத்தில் படிக்கும்போது அங்கே ஒரு மந்திரவாதி வந்தான். மந்திரவாதி வந்து அந்த ஃபால்ஸ் மேலேருந்து கீழே உழுது. அங்கே சூரியன் உதிக்கும் பழகுது. வந்து உக்காஞ்ச வந்தான். நாங்கள் குளிக்க போகிறப்போ உக்காஞ்ச வந்தான். நாங்கள் குளித்து முடிக்கிற கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் குடித்தோம். ஒரே இப்படி கையை தூக்கி அந்த மேலே பார்த்து வந்தான். ஒரு கண் அசரில் பார்த்தவன் பார்த்தபடியே தான் இருந்தான். இன்றைக்கி நம்ம அப்படியெல்லாம் செய்கிறோமா? பிசாசுக்கு பாருங்கள், ஒரு தீய சக்தியை பெறுவதற்கு, ஒரு அசுத்த ஆவியின் உதவியை பெறுவதற்கு, ஒரு மாந்திரிக விக்கிரக கிரியைகளை நடப்பதற்கு எவ்வளவு காரியத்தை மெனக்கட்டு காத்திருக்கிறாங்க. நீய நானோ தேவனிடத்திலிருந்து நன்மை பெறுவதற்காக, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக, தேவன் ஒரு காரியத்தை கிரியை செய்வதற்காக நம்ம காத்திருக்கிறோமா? உபவாசம் போடுறோமா? தேவ சமூகத்தில் பல மணி நேரம் உட்காரணுமா? தேவனுக்காக ஏதாவது தியாகம் செய்கிறோமா? உபத்திரவ காலத்தில் நம்ம பேசுகிற வார்த்தைகளை பொறுமையாக இருக்கிறோமா? இஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம்? கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவரை வேணான்னு தூக்கி போட்டுடுறோம். கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்கிறோம்? எசப்பா நீ வேணாப்பா, நீயா? நான் சொல்லுங்க, வியாதியை கொடுத்தாலும் அந்த வியாதியில் சுகம் கொடுக்க அவருக்கு தெரியும். ராமின் சொல்லுங்களேன். உபத்திரவத்தை கொடுத்தாலும் அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க அவருக்கு தெரியும். கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உனக்கு எனக்கு எந்த அதிகாரமே இல்லை. அதனால தான் யோபு சொல்லார், கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்தார், எனக்கு என்ன? கொடுத்தது அவரு, எடுத்தது அவரு, நான் செய்ய வேண்டியது. வசனம் சொல்லுகிறது, இவைகள் மத்தியில் யோபு தன் நாவினாலே தேவனை சபிக்காதிருந்தான். நல்லா கவனிங்க. விக்கிரகத்துக்காக அவ்வளவு வைராக்கியமாய் காத்திருக்கிற கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் இந்த எம்கேவி நகரில் கிட்ட போய் பாருங்க, இந்த அமாவாசை பௌர்ணமி வந்துட்டா எத்தனை கூட்டம், லைன் எங்கேயோ இருக்கு, நிற்கிறான். பிசாசு கோயிலுங்களில் போய் அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், நம்ம நிற்க மாட்டோம். நம்மளை வீட்டில் வந்து கெஞ்சி கூப்பிட்டாலும் ஓடிடுறோம், எங்கே வரமாட்டோம். வீட்டில் வந்து இன்னைக்கு சபை வரல, எல்லாருக்கும் ஃபோன் அடிப்பாங்க, ஏம்மா வரல. காத்திருக்காத மகிமையை பார்க்க முடியாது. ஒரு விக்கிரகத்துக்கு அவ்வளோ வைராக்கியம் பாராட்டுகிறாங்க. இன்னைக்கு ஒயின் ஷாப்பில் போய் கூட்டத்தை பாருங்களேன். பிச்சின்னு தாண்டி உள்ள கையை விட்டாவது ஒரு பாட்டில் வாங்கின்னு போகிறான் காத்திருந்து. நல்லா கவனிங்க. பரலோகத்தில் ஒரு மகிமை இறங்கணும்னா நீ எவ்வளவு காத்திருக்கணும். ராமின் சொல்லுங்களேன். இதற்கு விரோதமாய் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், இதற்கு விரோதமாய் சர்பத்தின் ஆவிகள், வலு சர்பத்தின் ஆவிகள், இன்றைக்கு நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள், இவைகள் மத்தியில், போராடுகள் மத்தியில் நம்ம எவ்வளோ உறுதியாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ல, கர்த்தருக்கு காத்திரு. சபைக்கு வரணும்னா நம்ம இருதயம் வாஞ்சிக்கணும், ஜெபிக்கணும், நம்ம இருதயம் வாஞ்சிக்கணும், ஒரு பாரம் நமக்குள்ளே வரணும். அவருடைய சமூகத்தில் உட்காந்துட்டோன்னா நான் நேரம் போகிறதே நமக்கு தெரியக்கூடாது. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்பாங்க. சோத்திரம் 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 டைம் எடுத்து பார்ப்பாங்க. மெசேஜ் குத்துனருக்க சொல்ல கைத்து இப்படி திரும்பி டைம். அப்படின்னா நீ ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிற, முடிச்சுட்டு போயா, அங்கே டைம் ஆகிறது உனக்கு தெரியலையா? ஒரு 10 நிமிஷம் செய்தி எக்ஸ்ட்ரா போச்சுனாலே நமக்கு என்ன வந்தது சொல்லுங்க. காத்திருக்கிறது உன் இருதயத்தை திடப்படுத்தும், உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், உன் இருதயத்தை நிலப்படுத்தும். ராமின் சொல்லுங்கள. ஆபிரகாம் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 25 வருஷம் ஆண்டவர் செய்வன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது 75 வயது. நல்லா கவனிங்க. ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, பிள்ளைய கொடுக்கும்போது 100 வயசு, கிட்டத்தட்ட 25 வருடம் காத்திருக்கிறான். ராமின் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? காத்திருக்கிறார். ஆனால் சாரால் என்ன செய்யல? என்ன செஞ்ச? உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. பையன்னு சில நேரம் பாருங்க, ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு
குறுக்குத்தனமாக செஞ்சானா பெரிய பிரச்சனை வரும். ராமின்னு சொல்லுங்களேன். அவளுக்குள்ளே ஒரு யோசனை வருது, நமக்கு தான் பிள்ளை இல்லையே, யாரை கொடுக்கலாம்? எகிப்து தேசத்துலேருந்து ஒரு அடிமை பெண் இருக்கிறா. அவள் பேர் என்னது? ஆகார். ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆபிரகாம் இவராது தடுத்துருக்கணுமா, ஏம்மா வானாமா உனக்கு புள்ள கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, ஒழுங்கா இரு, இதெல்லாம் வேணான்னு சொல்ல. உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? சாரால் இன்றைக்கு சாபாரால் கொடுத்த பொண்ணை என்ன செஞ்சார்? ஏற்றுக்கினார். இந்த அம்மா என்ன சொல்ல, எனக்கு ஒரு சந்ததி உண்டாகும்படியாய் நீ இவனிடத்துல சேரும் என்று சொன்னான். அல்லேலூயா. போய் சேர்ந்தார். ஆண்டவர் ஒரு புள்ளை என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. புள்ள பிறந்த உடனே ஆகார் சாரலை எப்படி பார்த்தா? அற்பமாக பார்த்தா. நான் சொல்லுகிறேன், குறுக்கு வழியில் போனால் நீ அற்பமாக மாறிடுவேன். ஒரு மீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் செய்வன்னு சொன்னது அவர் தான் செய்வார். நீ ஒரு யோசனை போடுவ, நீ ஒரு திட்டமிடுவ, நீ ஒரு காரியத்தை செய்வ, நீ ஒரு காரியத்தை யோசித்து போனா அந்த திட்டத்தில் ஃபெயிலியர் தான் வரும். இவன் நினச்சா இவன் இடத்துல பிறக்கிற குழந்தைய என்கிட்ட குத்துருவா, அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு மகிமையாக மாறிடும். என் சாபம் வசனம் அவளே சொல்ல, கர்த்தரின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நீ இவளிடத்தில் சேரும், இவள் மூலமாக ஒரு சந்ததி வரும்னு சொல்கிறான். குறுக்கு வழி. நல்லா கவனிங்க. சில நேரம் கர்த்தர் சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிற வழியை விட்டுட்டு நம்ம வழியில் போனோன்னா அந்த வழியில் ஆபத்து தான் இருக்கும். ராமின் சொல்லுங்களேன். குறுக்கு வழியில் என்ன செய்யக்கூடாது? குறுக்கு வருமானமும் குறுக்கு வழியும் குறுக்கு பாதையும் இன்றைக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாபத்தை தான் உண்டாக்கும். நல்லா கவனிங்க. அதனால ஒரு ஆசீர்வாதம் இல்லை. இவன் நினைக்கிறா இவளிடத்துல இருந்து புள்ள பிறந்துச்சுன்னா என்ன குத்துருவா? புள்ள பிறந்த உடனே அவள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவளை எப்படி பார்க்குறா? உடனே இப்போ சொல்கிறா, இந்த அடிமை பெண்ணை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பொறுமையாக இருந்தால் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இயேசுநாதர் சிலுவையில் அவருடைய உபத்திரவத்தில் பொறுமையாக இருந்தார். அவரை கன்னத்தில் அறிந்தார்கள், சிரசில் முள்முடி வைத்தார்கள், திருநடக்க அவளை அவமானப்படுத்தினார்கள், அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். எவ்வளவு மத்தியிலும் பொறுமையாக இருந்தார். பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சத்தமாய் சொல்லுங்களேன், உற்சாகமாய் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், இந்த கால வழியில் எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காலம், நீங்கள் பொறுமையாக இருங்க, அவர் செய்வார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நிச்சயம் அவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யுத்தம் கர்த்தருடையது, காரியம் அவருடையது. நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தில், போராட்டத்தில், பிரச்சனையில் ஒரு நாளும் ஆண்டவரை சபிக்கவோ தூஷிக்கவோ செய்யாதபடி ஆண்டவர் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருந்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்ல, உங்கள் இருதயம் சிரமமாக இருக்கும், உங்கள் இருதயம் உறுதியாக இருக்கும், உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பதிலும் உறுதியாக இருக்கும். ராமீன் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், காத்திருக்கணும், காத்திருக்கணும். சத்தமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஊழியத்தில் கூட என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கர்த்தர் உனக்கு மைக்கு கொடுக்குற நேரத்தில் கொடுப்பார். உனது ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவார், உன்னை ஒரு ஆராதனை வீரனாக மாற்றுவார், உன்னை ஒரு பிரசங்கியாராக மாற்றுவார், ஒரு சபைக்கு ஒருவேளை போதகராக கூட மாற்றுவார். அல்லேலூயா. அது வரல அடங்கி. அதனால தான் இன்றைக்கு பாருங்கள், இவன் வனாந்தரத்தில் போகும்போது வசனம் சொல்லுகிறது, ஆகாரை பார்த்து சொன்னா, நீ போய் உன் அடிமை பெண்ணோட என்ன செய்ய, ஓனர் இடத்துல போய் எப்படி இரு, சாரா இடத்துல போய் என்ன இரு, அடங்கிருன்னு சொன்னார். ஆண்டோட வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ள என்ன செய்யுங்க, அடங்கிருங்கன்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம காத்திருந்தால் தான் ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையில் அருமையாக இன்றைக்கு மூப்பராக இருக்கிற ஜேம்ஸ் அண்ணா ஒரு காலத்தில் குடியில் அடிமையாக இருந்தார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அவரை பார்க்குறது ரொம்ப குறாமையாக இருக்கும். அப்போது நம்ம சபையில் பாருங்கள், உண்மையாலுமே அவங்களுக்கு சாரால்னு பேர் வச்சுருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு முறையும் உபத்திரவ காலம்தான். தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க சந்திக்காத உபத்திரவம் எவ்வளோ பிரச்சனை, 3 பிள்ளைங்க. ஆனாலும் அந்த அப்படிப்பட்ட உபத்திரவத்தை மத்தியில் கர்த்தர் அந்த மகனை திருத்துவார் என்று விசுவாசமாக இருந்தாங்க. அல்லேலூயா. நாங்கள் போய் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் மாற்றுவாருக்கா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் போடுங்க, ஒப்பு கொடுங்க, அவரிடத்துல பேசும்போது பொறுமையாக இருந்தாங்க. அல்லேலூயா. குடும்பத்தை விட்டு ஓடில்லை, பிள்ளைகளை விட்டு ஓடில்லை, சபிக்கலை, எந்த காரியத்தை செய்யலை, குடும்பத்தை விட்டு கொடுத்தல, கணவனை விட்டு கொடுத்தல, இந்த கோபத்தை மற்ற இடத்துல காண்பிக்கலை, ஆண்டோடைய சமூகத்தில் விசுவாசமாய் பொறுமையாக இருந்தாங்க. கர்த்தர் இன்னைக்கு ரட்சித்தார். ராமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா.
கர்த்தர் ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தினார். இன்னைக்கு இதே திருச்சபையில் கர்த்தர் ஒரு மூப்பராய் மாற்றிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்காக காத்திருந்தனா நம்முடைய அவங்க எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே என் புருஷனை ரட்சிங்க, என் புருஷனை ரட்சிங்க, மாற்றுங்க, ரட்சிங்க. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா? அதோடைய பதிலை பார்த்தோமா? நான் சொல்லுகிறேன், நீங்களும் ஆண்டவருக்காக காத்துருங்க. ஆண்டவர் மகிமையானது செய்வார். ராமின்னு சொல்ல நமக்கு டைம் இல்லை. இது ஒரு பெரிய சத்தியம். இந்த சத்திய வார்த்தையை நம்ம பேசணும்னா நீங்கள் காத்திருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆல்ரெடி ஒரு சிலர் காத்திருக்காத ஓடிட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்தை நான் சொல்லுகிறது போல் கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்பா. ராமின்னு சொல்ல நீங்கள் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்களுடைய கணவனாரை மாற்றுவார், உன் மனைவியை மாற்றுவார், உன் பிள்ளைகளை மாற்றுவார். ஆசீர்வாதத்தை வானத்தின் பலகரியிலிருந்து கர்த்தர் திறப்பார். உங்களுடைய கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும்